நவீன உலகில் தகவல் பரிமாற்றம் நடவடிக்கைகள் துரித வளர்ச்சி கண்டுள்ள போதிலும் இன்றும் சில கிராமங்களில் பண்டைய தகவல் பரிமாற்றல் முறைமை பின்பற்றப்படுகின்றன. தொடர்பாடல் துறையில் பல்வேறு தொழில்நுட்ப ரீதியான மாற்றங்கள் ஏற்பட்டுள்ள போதிலும் தபால் மூலமாக கடிதங்கள் இன்றும் பரிமாற்றப்படுகின்றன. நாட்டின் பல பகுதிகளில் தற்போதும் தபால் நிலையங்களின் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதனூடாகவும் நவீன உலகில் தகவல் பரிமாற்றல் கடிதங்கள் பரிமாற்றப்பட்டு வருகின்றதுடன் தபால் நிலையங்கள் இன்றும் அத்தியாவசிய காரணியாகவே காணப்படுகிறது. அந்த வகையில் பதுளை மாவட்டத்தின் ஊவா பரணகம பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட லக்கிலேண்ட் தோட்டத்தில் உள்ள மக்கள் தமது தொடர்பாடல் நடவடிக்கைகளை முறையாக முன்னெடுப்பதற்கு தபால் நிலையமின்றி அல்லலுறுவதாக தெரிவிக்கின்றனர். போஸ்ட் ஆபீஸ் 13 வருடமாக மூடி இருக்கு. அதனால எங்களுக்கு இந்த லெட்டர் ஒன்று வாங்குறேன்னா கூட ஊவா மாகாணத்துல இருந்து மத்திய மாகாணத்துக்கு போகணும். அதனால எங்களுக்கு இந்த போஸ்ட் ஆபீஸ நல்ல முறையில சருக்காட்டி கொடுத்தா எங்களுக்கு நல்லா இருக்கும். எண்ல போன ஸ்டேம் எண்ல வாங்குறேன்னா கூட நாங்க உடப்பு செலவு போகணும். அவ்வளவு தூரம் 9 மைல் தூரம் நாங்க போயிட்டு தான் லெட்டர் வாங்கிட்டு வரணும். அதனால எங்களுக்கு இந்த போஸ்ட் ஆபீஸ சுருக்கா செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லது, நல்லா இருக்கும். சுமார் 2000 குடும்பங்கள் வாழும் இந்த தோட்டத்தின் தபால் துறை சார் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக 2002ஆம் ஆண்டு முகவர் தபால் நிலையம் ஒன்று அமைக்கப்பட்ட போதிலும் 3 மாதங்களுக்கும் குறைவான காலமே தபால் நிலையம் செயற்பட்டதாக பிரதேச மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர்.